ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 16 நாளைய தினம் ஆடி மாதத்தோட கடை வெள்ளி. அது மட்டும் இல்லை, ஆடி மாதத்தோட கடைசி நாள், வரலட்சுமி விரதம். இப்படி பல விஷயங்கள் பொருந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை இரவு தூங்கும்போது உங்கள் தலையணை கடையில் வச்சு தூங்குறது மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை ஏற்படுத்த முடியும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை தலையணை கடையில் வச்சு தூங்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். நாளைய தினம் ஆடி மாதத்தோட கடைசி நாள். கிட்டத்தட்ட ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய மாதம் தான். இந்த ஆடி மாதத்தில் பல வகையான விசேஷங்களை விரதங்களை பார்த்துருப்போம். அதில் ஆடி மாதத்தோட கடைசி நாள் கடைவெள்ளி பல சுமங்கலி பெண்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்த வரலட்சுமி விரதம் நாளைக்கு இருக்குது. கணவரோட ஆயுள் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் திருமணமாகாத பெண்கள் கூடிய சீக்கிரம் நல்ல திருமணவரம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வரலட்சுமி விரதத்தை எடுப்பாங்க. நிறைய பேர் வீடுகளில் வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது கலசம் வச்சு வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான முறை. அந்த குடத்தை அம்மனா பாவிச்சு அவங்க வீட்டுக்குள்ளே அழைப்பாங்க. இன்னும் சில பேர் கலசம் வைத்து வழிபடக்கூடிய முறை இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அவங்க கலசம் வச்சு வழிபடாமல் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ மட்டும் வச்சு வழிபடுவாங்க. கலசம் வச்சு வழிபடக்கூடியவங்களுக்கு இந்த வழிபாட்டு முறை மொத்தம் 3 பிரிவுகளாக இருக்கும். முதல் நாள் அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறது. அதாவது முதல் நாள் அப்படிங்கிறத விட முதல் பகுதி, அது வியாழக்கிழமையும் அம்மனை வீட்டுக்கு அழைப்பாங்க, இல்லை வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டுக்கு அழைப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக வரலட்சுமி நோன்பு விரதம் இருக்கிறது. 3லேருந்து ஒரு 5 சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைச்சி அவங்களுக்கு வரலட்சுமி விரதம் அன்னைக்கு படைச்ச பிரசாதத்தை கொடுக்கறது. வயதில் மூத்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அடுத்தது 3வது விஷயம் புனர்பூஜை. இந்த வரலட்சுமி விரதத்தை நிறைவு செய்யறது. வீட்டில் தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கலசத்தை வழிபாட முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் உங்கள் வீட்டோட சமையலில் இருக்கக்கூடிய அரிசி மூட்டையிலையோ அரிசி பானையிலோ அந்த கலசத்தை வச்சு அதில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வெளில எடுக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனை அம்பாலை வீட்டுக்கு கிடைக்கிறதுக்கு சரியான நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணிலேருந்து 7:20 மணி. இந்த நேரத்தில் கலசம் வச்சு வழிபட்டாலும் சரி, ஃபோட்டோ வச்சு வழிபட்டாலும் சரி, வீட்டோட வாசலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மகாலட்சுமி சோஸ்திரம், கனகதாரா சோஸ்திரம், லலிதா சகசரநாமம், இது மாதிரி பல விஷயங்களை பாடி அம்மனை அம்பாலை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வாங்க. வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி விரதத்துக்கு அம்மனை வழிபடக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 10:20 மணி. இந்த நேரத்தில் நீங்கள் வரலட்சுமி நோன்புக்கான அம்பிகை வழிபடுறதுக்கான நேரமாக பயன்படுத்திக்கலாம். 10:30-12 ராகு காலம், அதை மறந்துடாதீங்க. ஒருவேளை காலை நேரத்தில் அவ்வளோ சீக்கிரமாக அம்பிகைக்கான பூஜை செய்ய முடியலையா, பரவாயில்லை. மாலை 6 மணிக்கு மேலே, அதாவது ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் நீங்கள் வரலட்சுமி நோம்புக்கான பூஜையை நீங்கள் அம்பிகைக்கு செய்யலாம். அந்த நேரத்தில் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு உங்கள் கையால் மஞ்சள் குங்குமம், தாலி சரடு, ரவிக்கை துணி, பூ, இனிப்பு, இது மாதிரி விஷயங்களை பிரசாதமாக கொடுங்க. அப்படி கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் அமையலையா, உங்கள் வீடு பக்கத்துடைய கோவிலுக்கு போயிட்டு அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு கொடுங்க. அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ மட்டும் வச்சு வழிபடுறவங்களுக்கும் இதே வழிமுறை தான். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எல்லாமே நீங்கள் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு, வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய எப்போவும் நடத்தக்கூடிய பூஜை முறைகள் தான். இது இல்லாமல் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அதை அம்மனோட பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்து இரவு தூங்கும்போது தலையணை கடியில் வச்சு தூங்குறது மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருக்கும். 4-5 பேருமே இந்த பொருட்களை தள்ள வச்சு தூங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம். குடும்பத் தலைவர் யாராவது ஒருத்தவங்க, குடும்பத்தில் கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தவங்க தலைக்கடியில் வச்சு தூங்கினா கூட போதும். அந்த 3 முக்கியமான பொருட்களில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வ கனி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கனி, எலுமிச்சை பழம். ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை சுத்தமாக கரும்புள்ளி இல்லாத எலுமிச்சை பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த எலுமிச்சை பழத்தை அம்மன் கோவிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அம்மனோட பாதத்தில் அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அங்கே கோவிலில் பூஜை பண்ணவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த எலுமிச்சை பழத்தை அம்மன் காலில் வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமான பொருள் சுத்தமான சந்தனம். சந்தனத்தை நீங்கள் சந்தனம் வில்லைகளாக வாங்கினாலும் சரி, இல்லை ஒரிஜினல் சந்தன கட்டைகளாக வாங்கினாலும் சரி, நாட்டு மருந்து கடைகளில் சந்தன கட்டைகள் கிடைக்கும். விலை கொஞ்சம் அதிகம்தான். ஒருவேளை அதை வாங்க முடியல அப்படின்னா அதுக்கு பதிலாக கடைகளில் சந்தன வில்லைகள் டப்பா விற்கும். ஒரு பாக்ஸ் வந்து 20 ரூபா தான் வரும். இல்லை ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ உங்களால் எவ்வளோ சந்தனம் வாங்க முடியுதோ அந்த சந்தனத்தை வாங்கி அதை அம்பாலோட பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 3வது ஒரு முக்கியமான பொருள்
ஜாதிக்காய். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பதிவுகளில் ஜாதிக்காயோட மகத்துவத்தை பற்றியும் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கோம். அதே மாதிரி சக்தி வாய்ந்த அந்த ஜாதிக்காயை நீங்கள் ஒரு ஜாதிக்காய் கிடைச்சா கூட போதும், அதை வாங்கிட்டு வந்து அதை அம்மனோட பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ மொத்தமாக 3 பொருட்கள் இருக்கும். இந்த 3 பொருட்களை அம்மனோட பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. பூஜை அறையில் வச்சுட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு துணி, வெள்ளை நிற துணி, மஞ்சள் நிற துணி, எந்த நேரத்தில் வேணால் துணி இருக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் பழைய வேஷ்டி இருந்தாலும் பரவாயில்லை, பழைய வேஷ்டி சுத்தமான துவைத்த வேஷ்டியாக இருக்கணும். அந்த வேஷ்டி துணியை எடுத்து அதில் இந்த 3 பொருட்களையும் ஒன்றா சேர்த்து சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. ஒருவேளை மூட்டை மாதிரி கட்ட முடியலையா பரவாயில்லை, 3 பொருட்களையும் அப்படியே கூட தலையணை கடையில் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த 3 பொருட்களை ஏன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொருள். கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை இது மாதிரி விஷயங்களை நீக்கக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சை பழத்துக்கு இருக்குது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் அம்பாலோட பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அதில் பல சக்திகள் நிறைஞ்சிருக்கும். அந்த சக்தி நீங்கள் தலைநகரில் வச்சு தூங்கும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன், உங்கள் மேலே விழுந்திருக்கக்கூடிய கண் திருஷ்டி, உங்களுக்கு யாராவது கெடுதல் செய்யணும்னு நினச்சி ஏதாவது கெட்டது பண்ணியிருந்தாங்கன்னா கூட அது எல்லாத்தையும் அந்த எலுமிச்சை உள்வாங்கிக்கும். சந்தனம் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சந்தனம் அப்படிங்கிறது தூய்மையோட மறு உருவம். இன்னொரு விஷயம், நம்மக்கிட்ட பணம் அதிகமாக இருக்குன்னா அதை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த சந்தனத்துக்கு இருக்குது. வசீகர சம்மந்தப்பட்ட பொருட்களில் இந்த சந்தனமும் ஒன்று. பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சந்தனத்தை, பொலிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த சந்தனத்தை நீங்கள் தலையணைகளை வச்சு தூங்கும்போது அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தும். 3வது ஒரு முக்கியமான பொருள் ஜாதிக்காய். வசம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இந்த வரிசையில் ஜாதிக்காய்க்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. பணத்தை வசியம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். பணவசியம், ஜனவசியம் இது ரெண்டுத்துக்குமே இந்த ஜாதிக்காயை பயன்படுத்துவாங்க. நாட்டு மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த ஜாதிக்காயையும் வாங்கிட்டு வந்து நீங்கள் தலைநகரில் வச்சு தூங்கும்போது உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களை நோக்கி பணம் ஓடி வரும். இந்த பொருட்கள்லாம் வச்சுட்டு மறுநாள் தூங்கி இருந்ததுக்கு அப்புறமா என் பணம் வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இந்த பொருட்களை வச்சு தூங்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் இது தகர்த்து தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு, ரொம்ப நாட்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கோம், ஆனால் சம்பள பாக்கி இருக்குது, சம்பளம் கைக்கு வரமாட்டுது அப்படின்னு நினைக்கும் போது அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை இது உங்களுக்கு வாங்கி கொடுத்துடும். சில பேருக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இருக்காது, ஏதாவது விஷயங்கள் தடைபட்டுட்டே போயிட்டு இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு காரிய தடைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகி ஓடிடும். இன்னும் சில பேருக்கு வாழ்க்கையில் எது நடந்தாலும் சறுக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை. அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இது ஒரு முற்றுப்புள்ளியை ஏற்படுத்தும். 3 முக்கியமான அதிசக்தி வாய்ந்த 3 பொருட்களை வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நீங்கள் அம்பாலோட பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்து அதை இரவு தூங்கும்போது தலையணை கடையில் வச்சு தூங்குறீங்க. தூங்கிட்டு மறுநாள் தூங்கி இருந்ததுக்கு அப்புறமா அதை உங்கள் வீட்டில் வச்சுக்காம குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளம் இது மாதிரி இடத்துல போயிட்டு தலையை சுற்றி அதை தூக்கி போட்டு வந்துடுங்க. ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் அதை போய் தூக்கி போட்டு வரலாம். தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. ஆறு, ஏரி, குளம் அப்படி எதுவும் இல்லையா, பக்கத்தில் ஏதாவது மரத்தில் கொண்டு போய் போட்டு வந்துடுங்க. அதுக்கும் வசதி இல்லையா, உங்கள் வீட்டில் குப்பை தொட்டி, டஸ்ட்பின் இருக்கும் இல்லையா, அதில் போட்டு ஒரு கவரில் போட்டு குப்பை போட இடத்துல போய் போட்டு வந்துடுங்க. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.